தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருப்பாவை பாசுரம் 3ஆம் நாள் பாசுரத்தினுடைய விளக்கத்தையும் இன்றைக்கு எந்த அடியாரை சிந்திக்க போகிறோம் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 3வது பாசுரம் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாசுரம். ஏன் என்று கேட்டால், அந்த பாசுரத்தை பின் வைத்து பல தமிழ் பாடல்கள் நம்முடைய சினிமாக்களிலே, நம்ம திரைப்படங்களிலெல்லாம் வந்திருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல பாசுரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு அதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த அடியார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கு சிந்திக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலொடு ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காரே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் எதை உணர்த்துவதற்காக நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா, எது உண்மையான நிலையான செல்வம் என்பதை பற்றி சொல்கிறார். இந்த பாசுரத்தை மழை வேண்டி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம இன்னைக்கு இந்த பாசுரத்துடைய பொருளை முதல்ல அனுபவிப்போம். இந்த பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கின்ற வரிகளிலே தொடங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார். 3 அடிகள் வாமனமூர்த்தி எடுத்து வைக்கிறார். வாமனமூர்த்தி சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாமனமூர்த்தி என்பவர் மகாபலியினுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக மகாபலி செய்த 100 அஸ்வமேத யாகத்திலே 100வது யாகத்திலே ஒரு சிறிய பிராமண பிரம்மச்சாரியாக வந்திருக்கிறார். பிரம்மச்சாரியாக வந்தவர் எனக்கு 3 அடி நிலம் வேண்டும்னு கேட்கிறார். 3 அடி மண் கேட்டு வந்து வானளாவியே நின்று பூவடியாம் ஈரடியால் மண்ணும் மின்னும் தானளந்து ஓரடியால் மாபலியின் உன்னதம் அளந்த பாவன உபகார வாமன அவதார ஹரிநாராயணா ஜெய பரிபூரணா என்று கண்ணதாசனாலே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். நம்ம பார்த்தீங்கன்னா, வாமனர் அப்படி வரார், உலகையும் மண்ணையும் விண்ணையும் ஆழ்ந்து விட்டு கடைசியாக மாபலியினுடைய சிரசிலே காலை வைத்து அவனை பாதளத்துக்கு அனுப்புகிறார். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆண்டாள் நாச்சியார் 3 அடி ஆண்டாள் நாச்சியார் பார்த்தார். கண்ணன் வாமனனாக இருந்தபொழுது திருவிக்கிரமனாக 3 அடி எடுத்து வைத்தான்ல, அப்ப என்னுடைய திருப்பாவையிலும் நான் அவனுக்கு 3 அடி கொடுத்து அவனை கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதனால்தான் இன்றைக்கு பாசுரத்துல நம்ம பார்க்க போறோம் 3வது அடி. 3வது அடியில முதல் அடி நம்ம இன்றைக்கு 3வது பாசுரத்துல பார்க்க போகிறோம். மற்றோராவது அடி 17வது பாசுரத்துல நம்ம பார்க்க போகிறோம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று பார்க்க போகிறோம். 24வது பாசுரம் அர்ச்சனை பாசுரம் என்றே அதற்கு பெயர். ஏன்னா அது எல்லாத்துலயும் போற்றி போற்றின்னு வரும். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றின்னு தான் முதல்ல வரும். அப்ப 3 அடி கொடுக்கிறார். அதுல முதல் அடி இதுதான். அதனால்தான் இது மண்ணளந்த அடின்னு நம்ம சொல்றோம். இப்போ முதல் அடியில ஓங்கி உலகளந்த உத்தமனை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யறோம்? பாவை நோன்பு இருக்கிறோம். அப்ப பாவை நோன்பு இருக்கின்ற சமயத்திலே பாவை நோன்பு இருக்கின்ற சமயத்திலே நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. சென்னை வாசிகளுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். வருஷம் டிசம்பர் மாதத்துல பெரும் வெள்ளம், தேவையற்ற நேரத்திலே பெரும் வெள்ளம் வந்து பல உயிர்களை பல அசௌகரியங்களை நமக்கு செய்துவிட்டு செல்கிறது இல்லையா வருஷம். அந்த மாதிரி தீங்கான மழை இல்லாமல் நல்ல மழை தந்து பசுக்களினுடைய பால், அதாவது பால் என்பது ஒரு செல்வம். ஆயர் குலத்துல பால் என்பதுதான் பிரதானமான உணவு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ உணவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ற. மழை கொடுக்கும் கொடை, பசு வழங்கும் கொடி, அது மாதிரி செல்வங்கள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். இது வயல் கொடுக்கும் கொடைன்னு சொல்றார். சேல் உகழும் அப்படின்ற ஒரு அர்த்தை. சேல் உகழ்கிறது, சேல் ஊடு கயல் உகழன்னு. அப்போ சேல் மீன்கள் திருவரங்கத்தினுடைய அந்த வயல் பொழிகளிலே
அந்த சேல் மீன் உருகலக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரினாலே நமக்கு நல்ல வளமான அரிசி நெல் பொரிகள் எல்லாம் கிடைத்து நம் வாழ்வில் எந்த செல்வத்திற்கும் குறைவின்றி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி பாசுரம் பாடுவதுதான் இந்த 3ஆம் நாள் பாசுரத்தினுடைய ஒரு அற்புதமான விளக்கம். இப்ப இந்த 3ஆம் நாள் பாசுரத்தை அடி ஒற்றி நாம பார்க்கவிருப்பது ஒரு அடியார் இல்ல 2 அடியாரை பார்க்க போகிறோம். இன்னைக்கு போனஸ் ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். 2 அடியாரினுடைய வரலாற்றை நாம் ஒரே கதையிலே பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற அடியார் பார்கவதாசர் என்ற பெயர் பெற்ற காஞ்சி பூர்ணர் என்று பெயர் பெற்று பின்னாளிலே யமுனாச்சாரிய சுவாமிகளாலே கஜேந்திரதாசர் என்று பெயர் சூட்டப்பட்ட திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிறகு ராமானுஜரனுடைய சிஷ்யரான கூரேசன் என்று அழைக்கப்பட்ட கூரத்தாழ்வாரை பற்றியும் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இது எப்படிங்க ராமானுஜர் கூரத்தாழ்வார் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கனெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னா, முதலிலே திருக்காஞ்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்கட்சியை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கட்சி என்பது திருக்காஞ்சி மாநகரத்தை குறிக்கக்கூடியது. காஞ்சி சைவத்திற்கும் பெருமை, வைணவத்திற்கும் பெருமை. சைவத்துக்கு ஒரு காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் இருப்பது போல் வைணவத்துக்கு ஒரு பெருந்தேவியும் வரதராஜனும் இருக்கிறார். வரம் தரும் வரதராஜன் என்று அவனுக்கு திருநாமம். அபயஹஸ்தத்தோடு காட்சி தருவான். ஏனால் அவன் தானே வரதன். அபயம் வரதன் காட்டுவான். அதனால அவனுக்கு கஜேந்திர வரதன், கஜேந்திரனுக்கே மோட்சம் கொடுத்தவன். இதனாலே அவனுக்கு பல பெயர்கள், வரதன், கஜேந்திரன், தேவராஜ பெருமான், பேருள்ளாளன் என்றெல்லாம் பெயர். இந்த காஞ்சி வரதன் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர் காஞ்சி பூர்ணர் என்றே அழைக்கப்பட்ட திருக்கச்சி நம்பி சுவாமிகள். அவர் யார் அப்படிங்கிறது நம்ம சுருக்கமா பார்க்கலாம். பார்கவதாசர் என்று அவருக்கு இயற்பெயர். அவர் ஒரு நாள் திருமழிசை ஆழ்வாராலே ஆட்கொள்ளப்பட்டவர். திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய கனவிலே சென்று நீ இறை தொண்டு செய்ய வேண்டும் என்று அவரை ஆட்கொண்டு, பிறகு அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும், பல மிகப்பெரிய தனவந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் துறந்து, அதற்கு பின்னே எம்பெருமான் அவர் துறந்து விட்டார். துறந்து விட்டு நேர வரதன் முன்னாடி நின்றார். வரதா, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் திறந்து விட்டு வந்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரதன் அப்பொழுது பிரத்யட்சமாகி சொன்னார், நீ எல்லா சொத்தையும் விட்டுட்டு வராத, உனக்கென்று ஏதாவது வாங்கிட்டு வாடினார். எதற்கு? ஏனால் சொத்துக்களை நாம் தவறாக நம்ம விட்டு வந்து அந்த சொத்துக்கள் தவறான பாதையிலே பயன்பட்டால் அதற்கும் நாம் தான் பொறுப்பு என்று ஒரு நியதி இருந்ததுனாலே அவர் என்ன பண்ணார், ஒரு நந்தவனத்தை மட்டும், ஒரு காய்ந்த நிலத்தை மட்டும், தரிசு நிலத்தை வாங்கிவிட்டு அதை நந்தவனமாக மாற்றி அதிலே புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். புஷ்ப கைங்கரியமோடு சேர்த்து ஆலவட்ட கைங்கரியமும் செய்து கொண்டு வந்தார். ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதுனால் ஆலவட்ட விசிறியை வீசி வரதன் வரதராஜ பெருமாளினுடைய வரலாறையும் நம்ம இங்க பார்க்கணும். வரதராஜர் ஓமத்து அக்னியிலிருந்து எழுந்தவர். அதனால அவருக்கு வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக ஆலவட்ட விசிறியை வீசுறார். ஆலவட்ட விசிறி வீசுறதுனால வரதன் தினந்தோறும் அவர் பக்தியிலே மகிழ்ந்து அவர் கூட தினந்தோறும் பேசுறார். இந்த நேரத்திலே கூரம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய தனவந்தராக இருக்கக்கூடியவர் கூரேசன். இந்த கூரேசன் யாருன்னா, ராமானுஜர் வயது ஒத்தவர் தான். ராமானுஜருடைய சீடர். ராமானுஜரை தன் சீடராகவே நினைத்து கொண்டார். திருக்கச்சி நம்பிகை சுவாமிகள் மேலும் ஒரு அபரிவிதமான மரியாதை அவருக்கு இருந்தது. இந்த நேரத்திலே காஞ்சியம்பதியிலே மழை பற்றாக்குறை இருந்தது. பஞ்சம்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யறதுனே தெரியல. அப்பொழுது திருப்புட்குழியை சேர்ந்த யாதவ பிரகாசர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அந்த யாதவ பிரகாசர் முனிவர் ஆச்சாரியர் என்றாலும் அவருக்குள்ளே தான் என்கின்ற அகந்தையும் கர்வமும் இருந்து கொண்டே இருந்தது. அவர் இடத்திலே மன்னர் சென்று சொன்னார், இந்த மாதிரி மழை ரொம்ப பெய்தன, வரதன் கோவிலுக்கு வருபவர்கள் யாருக்கும் உணவு தராதீர்கள், பிரசாதம் தராதீர்கள், பஞ்சத்தை அடக்க இதுதான் ஒரே வழி, பிரசாதம் தராதீர்கள், நான் யாகம் செய்து மழையை வர வைக்கிறேன், நான் யாகம் செய்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தார். திருக்கச்சி நம்பிக்கு ரொம்ப வருத்தம், இப்படி ஒரு கட்டளையை மன்னர் போட்டு விட்டாரே என்று. நேராக அவர் எங்கெங்க போவார், வரதன் கிட்ட தான் போனார். வரதன் கிட்ட போனார், வரதா இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு. அப்பொழுது வரதன் சொன்னான், மழை வர வேண்டும் என்றால் ஆண்டாள் எம்மை நினைந்து பாடிய இந்த 3ஆம் நாள் பாசுரத்தை நீ உறக்க பாடு, யான் மழை வர வைத்து தருகிறேன். அதனால திருக்கச்சி நம்பிகள்
கூரத்தாழ்வாரையும் அழைத்து கொண்டு யாதவ பிரகாசர் இடத்துல சென்று நாங்கள் இந்த பாசுரத்தை பாடி மழை வர வைக்கிறோம்னு சொல்லி மன்னர் எல்லாரும் இருக்கும்பொழுது திருக்கச்சி நம்பி பாடுறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்து போகுமிடம் ஓங்கு பெறும் சென்னலோடு ஊடுகையல் புகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்னு பாடுறாங்க. மழை வரல. திருக்கச்சி நம்பிகள் பாடும் பொழுது மழை வரல. பிறகு கூரத்தாழ்வான் பாடிய பிறகு உடனே மழை வந்தது. திருக்கச்சி நம்பிக்கு ஒரே கவலை, பொறாம கிடையாது, கவலை. நான் வரதனிடத்திலே இத்தனை நாள் நான் வரதனுடைய பக்தன் என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வரதன் என்னை இன்றும் பக்தனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று அவருக்கு ஒரு ஐயம். உட்கார்ந்து குளக்கரையில் அழுது கொண்டே இருக்கிறார். அப்பொழுது வரதன் பிரத்யட்சமாகி காட்சி கொடுத்து சொல்கிறான், வரதா நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லி திருக்கச்சி நம்பி கேட்கிறேன். நீ என்ன தவறு செஞ்ச? நீ எதுவுமே செய்யலையே என்று வரதன் சொல்ல பொழுது, ஏன் நான் பாடிய பொழுது மழை வராமல் கூரத்தாழ்வான் பாடிய போது நீ மழையை கொண்டு வந்தாய். அவன் பாடியதற்கு நீ மழையை கொண்டு வந்ததற்கு கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் பாடிய போது நீ கொண்டு வராமல் விட்டு விட்டாயே, என்னை உனக்கு பிடிக்கவில்லையா வரதான்னு அழுது கிளம்பி கேட்கிறார். அதுக்கு வரதன் சொன்னார், உன்னுடைய பாசுரம் ரொம்ப பிடிச்சதுனால தான் திருக்கச்சி, என்னையே மறந்து நான் அங்கு இருந்து விட்டேன். அதனாலே தான் திரும்ப கூரத்தாழ்வான் பாடிய பொழுதுதான் எதற்காக இந்த பாசுரம் 2ஆம் முறை ஒலிக்கிறது என்று யோசித்தேன். அடடா, மழை வர வேண்டும் என்று தானே இவன் வேண்டி பாடினான், நான் மட்டுமே பாசுரத்திலே மெய்மறந்து விட்டேனே என்று உடனே இந்திரனை சொல்லி மழையை பொழிய வைத்தேன் என்று திருக்கச்சி நம்பிக்கு வரதன் சொல்லிவிட்டு சொன்னார். வரதா, அவன் திருக்கச்சி, இந்த வரதன் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பான். கூரத்தாழ்வானையும் இந்த சம்பிரதாயத்திலே நீ சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை யாம் புரிந்தோம் என்று சொல்லி அவருக்கு ஆசீர் வழங்கினார். அப்போ இந்த செல்வத்தின் இந்த பாசுரத்தினுடைய வழியினாலே நமக்கு நிலை உலக செல்வங்கள், இகலோக சுகங்கள் மட்டும் இல்லாமல் பரலோக சுகமான பரவாசுதேவனினுடைய திருவடியும் கிடைக்கும் என்பது திண்ணம். மீண்டும் நாளை 4ஆம் நாள் பாசுரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.